Minasan, domo konnichiwa. Tamil Kara Narao channel இப்போ நம்ம பார்க்க போறது potential verbs. Potential verbs நம்ம N5, N4 ரெண்டுத்துலயும் கத்துட்டு இருக்கோம். அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். So first நம்ம பார்க்க போறது கொத்தோகா தெக்கிமாஸ். இது நம்ம N5லயே பார்த்திருக்கோம். So potential verbs அப்படினு சொல்லிட்டாலே ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஒண்ணும் டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இத யூஸ் பண்ற விதம் தான் டிஃபரண்ட். N5ல வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். N4ல வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுதான் only difference. So first நம்ம பார்க்க போறது N5 ஓட கொத்தோகா தெக்கிமாஸ். அதாவது என்னால இத பண்ண முடியும். இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியும் அப்படினு சொல்றது. So இத ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். Verb dictionary form கொத்தோகா தெக்கிமாஸ். Then noun ga dekimasu. So verb அதாவது verbs forms na dictionary form யூஸ் பண்ணலாம். noun na வெறும் அந்த noun யூஸ் பண்ணி ga dekimasu. இப்போ இத கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உத்தாओ உத்தாओ கொத்தோகா dekimasu. என்னால பாட்ட பாட முடியும் அப்படின்னு சொல்றது இட்ஸ் a verb. அந்த ஆக்ஷனை பண்ண முடியும். இதே nounல பாத்தீங்கன்னா உத்தாகா dekimasu. பாட்டு அப்படின்னா என்னால முடியும். ஸோ ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். ஒன்லி திங் இங்க verb உத்தாய்மாஸ் அப்படிங்கிற verb யூஸ் பண்றீங்க. இங்க உத்தா அப்படின்ற noun யூஸ் பண்றீங்க. அவ்வளவுதான். தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உந்தன் சிறு கொத்தோகா தெக்கிமாஸ். ஸோ என்னால டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது ஆக்ஷனா சொல்ற ஒரு விஷயங்கிறதுனால அங்க verb யூஸ் பண்றோம். ஸோ கொத்தோகா தெக்கிமாஸ். உந்தன்கா தெக்கிமாஸ். டிரைவிங் முடியும் அப்படின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். ஒன்லி திங் அகெயின் நான் சொன்ன மாதிரி verb and noun form. Next, eo kakukoto ga dekimasen. Dance ga dekimasen. So, என்னால வரையற விஷயம் முடியாது. or என்னால டான்ஸ் நா என்னால முடியாது அப்படின்னு சொல்றது. So, முடியும் முடியாது அப்படின்னு சொல்றது தான் இந்த கொத்தோகா தெக்கிமாஸ். இதே N4ல வரும்போது potential verbs தான். அதுக்கு சில யூசேஜஸ் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனா மீனிங் ஒண்ணுதான். ஸோ இங்க N4ல வரும்போது நம்ம அதை எப்படி பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு நம்ம ஆல்ரெடி N5ல பார்த்திருக்கோம் இல்லையா? இ சவுண்ட், ஏ சவுண்ட், ஷிமாஸ், கிமாஸ். அந்த குரூப் ஆஃப் வேர்ப்ஸை நம்ம பொட்டன்ஷியல் வேர்ப்ஸை எப்படி மாற்றி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ when it comes to first group, that is E sound verbs. For example, kakimas அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் ஃபார்ம் என்ன? அதாவது என்னால் எழுத முடியும், வரைய முடியும் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த E சவுண்டோட லைனில் இருக்கிற A சவுண்டுக்கு மாற்றி எழுதுறது தான் பொட்டன்ஷியல் வேர்பாக மாற்றுறது. ஸோ kakimas will become kakemas. noborimas, that is என்னால் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எப்படி மாத்துவீங்க? நொபோரேமாஸ். ஸோ N5ல இதையே நொபோரு கொத்தோகா தெக்கிமாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல கொஞ்சம் N4 அட்வான்ஸ்ட் வெர்ஷன் இல்லையா? அதனால யூஸ் இந்த verb ஃபார்ம்ஸ்லயே நம்ம அதை மாத்துற மாதிரி இங்க பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நோமிமாஸ் will become நோமேமாஸ். ஓகே, இதேதான் ஃபர்ஸ்ட் குரூப். தென் செகண்ட் குரூப் தாபேமாஸ் will become தாபே ராரேமாஸ். மாஸை ரிமூவ் பண்ணிட்டு ராரேமாஸ் யூஸ் பண்றோம். Then mimas will become miraremas. என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றது. Then third group shimas. shimas dekimas ஆயிடும். இப்போ எப்படி N5ல நம்ம கொத்தோகா தெக்கிமாஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. அதே தான் இந்த shimas dekimas ஆயிடும். kimas will become koraremas. என்னால வர முடியும் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் 3 குரூப்ஸோட potential verbs conjugation. ஆனா மீனிங் இஸ் த சேம். இதுல சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இப்போ வக்காரிமாஸ், அரிமாஸ், இமாஸ் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா வக்காரிமாஸ் ஆல்ரெடி இட்ஸ் லைக் அ பொட்டன்ஷியல் வேர்ப். எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றத நம்ம எனக்கு புரிய முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வக்காரிமாஸ் வில் ரிமைன் த சேம். அதே மாதிரி அரிமாஸ், இமாஸ் வில் ரிமைன் த சேம். அண்ட் இதுல இன்னொரு ஸ்மால் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்போ மிமாஸ் ஜென்ரலி பொட்டன்ஷியல் வேர்ப்னா மிராரேமாஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா மியேமாஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அன்இன்டென்ஷனலா பார்க்கணும்னு நினைக்கல, ஆனா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றது தான் இந்த மியேமாஸ் அப்படின்னு மாத்துறது. அதே மாதிரி கிக்கிமாஸ் will become kikoemas. எப்போ அப்படின்னா இதை நம்ம அன்இன்டென்ஷனாக கேட்குற ஒரு விஷயம். அதாவது இப்போ என் பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன், அப்போ எனக்கு பேர்ட்ஸோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்டென்ஷனலாக அதை கேட்கல, நம்ம போய் நிற்கும் போது அதோட சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த kikoemas. ஸோ இதுதான் N5 potential verbs and N4க்கு இருக்கிற potential verbsோட அர்த்தம். இதோட அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் தமிழ் கரா நராவ் சேனல்ல வேற ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை ஜாமதா சாய்னோரா.